எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11, 30, 31. எபிரேய நிருபத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வசனமாய் எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர் அப்படின்ற சத்தியம் நமக்கு போதிக்குது. நமக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டே வருது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த எபிரேய ஜனங்களுக்கு சில காரியங்களை நம்ம போதிக்க வேண்டியது இருக்குது. ஒரு முக்கியமான சத்தியத்தை போதிக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் சில காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை அப்படின்றதுல இந்த விசுவாச ஜீவியம்ன்றது பிரிக்கவே முடியாது. விசுவாச ஜீவியத்தையும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. அதை இந்த ஆசிரியர் குறிப்பாக இந்த 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே நியாயப்பிரமாண காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாரு. எதுக்கு காமிக்கிறாரு? அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிழலாட்டத்தில் வாழ்ந்த அவங்களே அதை செய்கிறாங்கன்னா, நிஜத்தில் வாழ்கிற நீங்கள் எந்த அளவுக்கு வாழணும் அப்படின்ட்டு இந்த ஜனங்களை மாத்திரம் இல்லை, நம்மையும் உற்சாகப்படுத்துகிறாரு, நம்மையும் தூண்டி விடுறாரு. பாரு, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அப்போவே அவன் என்ன பண்ணான்? விசுவாசத்தின் மூலமாக அதை செஞ்சு காமிச்சான். நீ செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, வாழ்க்கையில் எந்திரிச்சு ஓடு அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப பூஸ்ட் பண்ணி உற்சாகமாக நம்மளை தள்ளுற மாதிரி இருக்குது. அதையும் பழைய ஏற்பாட்டிலேருந்தே அதை கோட் பண்ணுறாரு. ஆபகுக்கு புஸ்தகத்திலேருந்து இங்கே 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் நாத்துமா பிரியமா இராது என்கிறார் ஆண்டவர். அப்படியே சொல்கிறாரு. இப்போ நாமும் கெட்டு போக பின் வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ ரொம்ப தெளிவான அட்வைஸ் இது. இங்கே தான் நமக்கு செய்தியே ஆரம்பிக்குது. இது எபிரேய நிருபத்தின் செய்தி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இப்போ நம்ம இப்போ உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது 12ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வைஸ் நமக்கு வருது. நிறையா அது கண்டென்ட்டே இங்கே தான் நமக்கு வருது. அப்போ ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் நிஜத்தை நமக்கு 1ஆம் அதிகாரத்துலேருந்து இந்த 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக காமிச்சிட்டு இப்போ 38ஆம் வசனத்தை சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான்னு யாரோ ஒருத்தர் நினச்சிக்க கூடாது. நம்மளை தான் கர்த்தர் நீதிமான்ட்டு அழைக்கிறாரு. நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்களாய் இருந்து நம்ம இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலை. நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீதிமான் அப்படின்ற வார்த்தை வந்தோடனே நம்ம சுயமாக டக்குன்னு நினச்சிடக்கூடாது. இந்த சொல்கிற அளவுக்கு நீதிமான் நான் கிடையாது, நான் ரொம்ப குறைச்சல் உள்ளவன், நான் ரொம்ப கர்த்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, இந்த நீதிமான்ற பேரை எனக்கு போட்டுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன் கிடையாது, அதனால் இது வேறு யாருக்கும் சொல்லுது, எனக்கு சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் எப்போதும் நினச்சிடக்கூடாது. அதனால தான் ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோன்றதை நான் முன்னாடியே நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்போ நாம் எப்படி வாழணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம் இருக்குது. ஏதோ செஞ்சு எப்படியோ வாழ்ந்து இந்த நீதிமான்ற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலை. இப்போ நீதிமான்களாக மாற்றிட்டார் கர்த்தர். இப்போ நம்ம எப்படி வாழ வேண்டியது இருக்குது? விசுவாசத்தில் வாழ வேண்டியது இருக்குது. எல்லாவற்றையும் விசுவாசத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. பிரச்சனை வருதா? ஆமாம் வருது. போராட்டம் வருது. உலகத்தில் இருக்கிறவனுக்கும் வருது. ஸோ கால்டு வேர்ல்டுன்னு சொல்கிறோம்ல, நம்ம உலகத்தாருலாம் சொல்கிறோம்ல, நம்மளும் அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். என்ன கர்த்தரை நம்பணும், அதே பிரச்சனை தான் எனக்கு வருது அப்படின்னா இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போயிடல, அதுக்கு ஒரு டைம் இருக்குது, போவோம். அப்போ தான் நமக்கு வாசல்கள் திறக்கப்படும். அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். அது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலைகளை நாம் ஜெயித்து வென்று காட்டி இந்த உலகத்திற்கு ஒரு ஷோ பீஸ் மாதிரி நம்ம இருக்கணும், ஒரு காட்சி பொருள் மாதிரி இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு. பிசாசை ஜெயிக்கவே முடியாது,
பிசாசை வெற்றி சிறக்கவே முடியாது அப்படின்றத அவர் என்ன பண்ணார், செஞ்சு காமிச்சார். ஒரு மனுஷனாக செஞ்சு காமிச்சார். அதான் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன்ட்டு திரும்ப திரும்ப ஏன் வருதுன்னா, ஒரு மனிதனுக்குரிய அதிகாரத்தோடு கூட தான் அவர் எல்லாவற்றையும் செஞ்சார். பிசாசுகளை துரத்துறதா இருந்தாலும் சரி, அற்புதங்களை நடப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, காற்றையும் கடலையும் போன்ற இயற்கையை அவர் கட்டுப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு மனுஷனுக்குரிய அதிகாரத்தோடு தான் அவர் செயல்பட்டார். அப்போ அதே வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, இல்லை உங்கள்கிட்ட ஏதோ உங்களுக்கு ஐஸ் வைக்கணும்னு நான் சொல்ல, இருக்கிற ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி அப்பா என்னமா நம்மளை ஆசீர்வதிக்கிறாருப்பா அப்படி உங்களை ஐஸ் வைக்கணும்னு நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கர்த்தர் என்ன ஒரு வல்லமையோடு கூட அவர் செயல்பட்டாரோ அந்த வல்லமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அந்த வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். நம்மளால் அப்படி செயல்பட முடியும். அதான் நிஜம். வேதம் அதை சொல்லுது. நான் சொல்கிறது மாத்திரம், நான் எதை வேதத்தில் சொல்கிறத நான் சொல்கிறேன். வேதம்னா நமக்கு அதை கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது, நம்மளுடைய எல்லா காரியங்களில் எதிர்பார்ப்புகளில் மத்தியில் நாம் எப்படி வாழணும்னா, ஃபண்டமெண்டல் என்ன, பேசிக்ஸ் என்ன, விசுவாசம்தான். இப்போ நாம் நீதிமன்றங்களை மாற்றிட்டாரு. இப்போ நான் எப்படி வாழணும், விசுவாசத்தினால வாழணும். இப்போ நான் விசுவாசத்தை பயன்படுத்தலைன்னா என்ன ஆயிடுது, இப்போ பின்வாங்கி போனால், இப்போ நம்ம விசுவாசியாமல் போனால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். அவருடைய பிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சால் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்? ஒன்றே ஒன்று, விசுவாசம்தான். விசுவாசம் மாத்திரம்தான். அதை சொல்லிவிட்டு இப்போ நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராக இல்லாமல், இந்த பூமியில் எவ்வளோ பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அது நம்மளை டாமினேட் பண்ணி நம்ம கெட்டு போகாமல், அது மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, அது இழந்து போய் கெட்டு போயிடாமல் இப்போ பின்வாங்குகிறவராக இல்லாமல் நம்முடைய ஆத்மா ஈடு ஏற இப்போ அந்த பரம நம்பிக்கைக்கு கர்த்தர் அதுக்கு போகும் வழி எங்கே வச்சுருக்கிறாரு? இன்றைக்கி நமக்கு கையில் கொடுத்துருக்கிற வாழ்க்கை தான். இது வேஸ்ட்டு, இது குப்பை, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றுத்துக்கும் உதவாதது, நிலையான நகரத்தை நாடுகிறோம் அப்படின்ட்டு அதையே வாஞ்சிக்கிறோம், அதே நாடுகிறோம், அதை தான் நம்ம பாடுறோம், அதை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி இங்கே இருக்குது. இதை விட்டுட்டு அங்கே போக முடியாது. நான் அங்கே போய் ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிறேன், அங்கே போய் ஆண்டவரை பாடிக்கிறேன், அங்கே போய் நான் ஆண்டவர்கிட்ட நான் பிரியமாக நடந்துக்கிறேன். அங்கே போனால் அது மட்டும் தான் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே வேறு செய்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. வேறு விதங்களில் நம்ம செயல்படுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம தேர்ந்தெடுக்காமல் இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கிறோம். அங்கே வேறு வழியே கிடையாது, அதை தான் செஞ்சாகணும். அப்போ இங்கே பல வழிகள் இருக்கும் பொழுது நம்ம நேரான சரியான பாதையை பிடிக்கும் பொழுது அப்போ அங்கே நம்ம போக முடியும். அதனால் இந்த விசுவாச ஜீவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துமே நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது விசுவாசத்தை அதை டெஃபினிஷன் கொடுக்குறாரு, அதை விளக்கி இதாண்டா விசுவாசம். விசுவாசம்னா என்ன, விசுவாசத்தினால தான் நீ படைக்கணும்னு சொல்லிட்டேன், விசுவாசம்னா என்ன அப்படின்ட்டு விளக்குறாரு நமக்கு. விசுவாசமானது என்னதுன்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அது காணப்படலை ஆனால் நிச்சயம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது, இணையானது. நம்பிக்கை என்ன, எதிர்காலத்தில் எனக்கு நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை இப்போ மோசமாக இருக்குது, இப்போ எனக்கு தேவை இருக்குது, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ சம்திங் இருக்குது, ஆனால் இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்றது நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்னென்னா, நாம் எதிர்பார்க்குற காரியத்தை இப்பொழுதே பெற்றுக்கொண்டது போல் வாழ்கிறது விசுவாசம். கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்ட்டு வாழ்கிறது விசுவாசம். சப்போஸ் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்துடாதீங்க. நம்பிக்கை பெருக 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 விசுவாசம் தானாக உண்டாகும். அப்போ சின்ன சின்ன காரியத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ எதெல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் கர்த்தர் செய்வார்ன்ற நம்புறீங்கள, நிச்சயமாக நம்புகிறோம். கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார்னு நமக்கு அந்த அறிவு தான் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. அந்த அறிவு எங்கேருந்து உண்டாகுது? பரிசுத்த வேதாகமத்திலேருந்து அறிவு நமக்கு உண்டாக்குது. இந்த அறிவு நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த நம்பிக்கையை நீங்கள் விசுவாசமாக மாற்றும்போது அது ஒரு ஆற்றல், அது ஒரு பெரிய ஒரு சக்தி. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆட்டிடியூடில் நீங்கள் வாழ்கிறீங்க. பெற்றுக்கொண்டதை போல் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க, பெற்றுக்கொண்டதை போல் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க, பெற்றுக்கொண்டதை போல் பேசுகிறீங்க. நான் சுகமானேன்,
என் கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார், என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார், என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இப்படின்ட்டு நீங்கள் அது பேசுகிறதே என்ன பண்ணுறீங்க, வித்தியாசமாக பேசுகிறீங்க. மற்றவன் சொல்கிறான், என்னங்க உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, என்ன உன் உடம்புல இவ்வளோ வியாதி ஆகிப்போச்சு, இல்லை என்ன இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்கிற, என்ன தேவை இப்படி இருக்கு, இப்படி 1000 விஷயம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்போ விசுவாசத்தில் இருக்கீங்க. இப்போ அவன் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க, அவன் நடந்துக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஐயோ என் வாழ்க்கையில் அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் டவுன் ஆகி நீங்கள் குறைவுபட்டு போய் உடஞ்சி போய் உட்கார மாட்டீங்க. எந்திரிச்சு நீங்கள் வாட்டு ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்திரிச்சு ஓடும்போது இது ஒரு ஆற்றலை இந்த உலகத்துக்கு பரிசாற்றுது. அப்போ விசுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுஸ்டிப்லேருந்தே அந்த விசுவாசத்தை காமிச்சு கொடுத்துட்டார். விசுவாசமானது எத்தனை முறை வருதுன்னு மட்டும் பாருங்கள். விசுவாசமானது நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு விசுவாசம்னா என்னப்பா அப்படின்றத காமிச்சிட்டு இப்போ விசுவாசமானது எப்படிப்பட்டது அப்படின்றத தெளிவு பண்ணிவிட்டு இந்த விசுவாசத்தினால தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்கன்றத இங்கே இந்த 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 நிருபத்தை எழுதினவர் ரொம்ப தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வர்றாரு. விசுவாசத்தினாலே 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 அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் காண்கின்ற ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு சம்பவத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும் அவங்களுக்கு நடந்த எல்லாமே விசுவாசத்தினால தான் அப்படின்றத காமிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவே ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறாரு, ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறாரு, ஆபேல் வாழ்ந்திருக்கிறாரு. இப்படி அந்த ஆர்டரே பார்த்திங்கன்னா அங்கேருந்தே வருது. இப்போ ஏனோக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ரட்சிப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. 2 கல்லனில் ஒருத்தர் கல்லன் எப்படி பரதீசுக்கு போனான், அவனை இயேசு ரத்தத்தில் மீட்கப்பட்டானா, இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏனோக்கே போயிருக்கிறாரு. எப்படி போனார்? விசுவாசத்தினால. இன்றைக்கி நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? நடந்து முடிந்ததை நம்ம விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். நடந்து முடிந்ததை இப்போ நம்ம இயேசுவின் ரத்தத்தை நம்ம கையில் தொட்டு பார்க்கல. கல்வாரி சிலுவையில் கண்ணால் இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ நிற்கும்போது பார்க்கல. யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா? போயிட்டு இந்த நிறையா சாட்சிகளை சொல்ல மாதிரி டெய்லியும் காலை இட்லி பரலோகத்தில் போய் சாப்பிட்டு பரலோகத்தில் இருக்கிற ஏதோ வித்தியாசமான ஒரு மரத்தில் இருந்து பழங்களை பறித்து அது மாதிரி சாப்பிட்டு யாராவது வந்திருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அப்படிலாம் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். நான் போனால் நானும் கொண்டு வரேன். உங்களுக்கு கொண்டு வராம இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக நானும் கொண்டு வரேன். ஆனால் யாரும் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டவரை நம்புகிறோம், இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். இவர் என் வாழ்க்கையில் போதுமானவருக்கு அதிகமானவர்ன்ற விசுவாசிக்கிறோம். நடந்து முடிஞ்சதை. ஆனால் இங்கே ஏனோக்கு நடக்க போகிறத இல்லாதவைகளை காணாதவைகளை காண்கிறது போல விசுவாசத்துக்கான டெஃபினிஷனே அங்கே தான் இருக்குது. விசுவாச ஜீவியமே அதுதான். இன்னும் சொல்லப்போனால் நாம் காணப்படாத நிச்சயம் அப்படின்னும் பொழுது நாம் கண்ணால் பார்க்கல, ஆனால் நான் நம்புகிறேன், இதை நடந்துச்சுன்னு உறுதியாக நம்புகிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இது அப்படி தான் நடந்துச்சு, இது என் வாழ்க்கையில் என்னென்ன செய்யுன்றதை நான் எனக்கு விசுவாசிக்கிறேன். ஆனால் ஏனோக்கு பாருங்கள், நடக்க போகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசித்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். இவர் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே அப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் என்ன பண்ணுறாங்க? ஜீவிக்கிறாங்க. அப்போ ஆபேலோட விசுவாசம், ஏனோக்கோட விசுவாசம், நோவாவோட விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வருது. அப்புறம் முற்பிதாக்கள் 12ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் முற்பிதாக்களுடைய காலங்கள் வருது. அடுத்தது மோசேயை பற்றி, மோசேயோட விசுவாசம் எப்படி முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். யாத்திராமத்தின் புஸ்தகத்திலிருந்து உபாகமத்தின் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசேயின் வாழ்க்கையை சுருக்கமாக இந்த வசனம் நமக்கு சொல்லிருச்சு. அப்போ ஆதியாகமத்தில் தொடங்குற நாம் இப்போ எங்கே நிற்கிறோம்? உபாகமத்தில் நிற்கிறோம். படிச்சுட்டு வரீங்க. அப்படியே பேரலாக நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. அப்படியே பழைய ஏற்பாட்டையும் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ 30-31 பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலகட்டம் வந்துருச்சு. யோசுவாவும் எப்படி செயல்பட்டார்? விசுவாசத்தினால தான் செயல்படுறாரு. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுருச்சு, நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனாலும் செயல்பட்டது எது? விசுவாசம்தான். ஃபெய்த் அலோன் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் திருச்சபையில் சீர்திருத்தத்தை உண்டாக்கும் பொழுது 5 சோலாஸ் அப்படின்ட்டு 5 சோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்னா ஸ்கிரிப்சர் அலோன், சோலா ஃபெதே அப்படின்னா ஃபெய்த் அலோன், சோலா கிராஷியானா கிரேஸ் அலோன், சோலா கிறிஸ்டாஸ்னா கிரைஸ்ட் அலோன், சோலி டி க்ளோரியானா க்ளோரி டு காட் அலோன். அதாவது இந்த 5 இது 5 பில்லர்ஸ். திருச்சபையில் ஒரு 5 முக்கியமான தூண்கள். இது என்னென்னா ஸ்கிரிப்சர் அலோன்
பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் நமக்கு ப்ரைமரி சோர்ஸு. அந்தோனியார் இல்லை, செபஸ்தியார் கிடையாது, இந்த ஆறுன்னு எந்த ஆறும் கிடையாது. ஒரே ஒன்று, ஸ்கிரிப்சர் அலோன், ஃபெய்த் அலோன், அதாவது விசுவாசம் மாத்திரம்தான், கிரேஸ் அலோன், அவருடைய கிருபை மாத்திரம்தான், கிரைஸ்ட் அலோன் அப்படின்னா கிறிஸ்து மாத்திரம்தான், க்ளோரி டு காட் அலோன், தேவனுக்குடைய மகிமைக்காக மாத்திரம்தான் எல்லாமே அப்படின்றத ரொம்ப தெளிவாக வேதத்துலேருந்து அவர் என்ன பண்ணார், கற்றுக் கொடுத்தாரு. இதான்பா அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப பயங்கரமான விஷயங்களை அவர் சீர்திருத்தத்தை கொடுத்தாரு. திருச்சபையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குனார், மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அவர் கொடுத்தாரு. அவர் கொடுத்த சீர்திருத்தம்ன்றது நம்ம அதனால தான் நம்மளாம் சீர்திருத்த திருச்சபை, ரெஃபார்ம்டு சர்ச் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படி தான் நம்ம அழைக்கிறோம். ப்ரொட்டஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க. யாருக்கு? பிசாசு தான் எதிர்த்து நிற்கிறவங்க. மற்ற கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை வந்து மனுஷர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க கிடையாது. ப்ரொட்டஸ்டான்ஸ்னால் நம்ம வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க. ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை எதுனா, நம்ம ரெஃபார்மர்ஸ், சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த திருச்சபையை சேர்ந்தவர்கள். இன்றைக்கி சீர்திருத்த திருச்சபைன்ட்டு பாரம்பரியத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது வேறு டாபிக், அதில் வேறு ஒரு இதில் நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இதுக்கும் போயிடும், அதுவும் ரொம்ப டேஞ்சரு. ஒரு பேலன்ஸ்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும், வேதத்தை நம்ம கரெக்டாக இருக்கணும். அட்டென்ஷனில் வந்து உக்காந்து அப்படி கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்று பாட்டினாலும் சரி, ஆடினாலும் சரி, ஓடினாலும் சரி, என்னானாலும் நான் வாயை திறக்க மாட்டேன், என்ன பண்ணாலும் கழுத்தை கூட திருப்ப மாட்டேன்ட்டு அப்படி கழுத்தை குனிஞ்சு ஒரு முக்காடை போட்டு அமுக்கிடுவாங்க போலக்கு தலையை தூக்கி பார்க்குறதே கிடையாது. அதில் தான் நான் சொல்கிறது, கண்களை வானத்து நேராக ஏறெடுங்கள், பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கன்ட்டு சத்தமாக ஆராதிக்கணும், விடுதலையாக ஆராதிக்கணும். இதுவே நமக்கு பெரிய சுகத்தை கொடுத்துரும், பெரிய விடுதலையை நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த 5 பில்லர்ஸில் முக்கியமானது எல்லாமே இதில் வந்து நமக்கு முக்கியமாக நம்ம கற்றுக்கிறதுனா ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினாலே. இப்போ எல்லாமே நடந்தது விசுவாசத்தினாலே. இப்போ நம்ம பார்த்தோம், ஆபேலோட விசுவாசம், ஏனோக்கோட விசுவாசம், ஆபிரகாமோட விசுவாசம், முற்பிதாக்கள் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்போட விசுவாசம், அதே போல் மோசேயோட விசுவாசம். இப்படி அவங்க எல்லாமே விசுவாசத்தினாலே தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. ஆபிரகாம் வந்தார்னா அது விசுவாசத்தினால தான். ஈசாக்கு பலி செலுத்தப்படும் பொழுது காப்பாற்றப்பட்டார்னா அது விசுவாசத்தினால தான். ஈசாக்கு துறவு நோண்டும் பொழுது அது ஆசீர்வதித்தார்னா விசுவாசத்தினால தான். ஈசாக்கு விதை விதைத்தார், அது 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்னா அது விசுவாசத்தினால தான். யாக்கோபு மந்தைகள் பெருகிச்சு, அவருடைய 2 பரிவாரங்களாய் அவர் பெரிய ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார் அப்படின்னா, அவருடைய தகப்பனை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார்னா அது விசுவாசத்தினால தான். அவருடைய 12 குமாரர்கள் பிறந்தாங்கன்னா அது விசுவாசத்தினால தான். யோசேப்பு ஒரு தள்ளப்பட்டு புறந்தள்ளப்பட்டு விற்கப்பட்டு அடிமையாய் போய் கடைசியில் ஜெயிலுக்கு போய், ஆனாலும் பிரதம ஒரு மந்திரியை போல பெரிய ஒரு பதவியில் போய் உட்கார்ந்தாருன்னா அதுக்கு காரணமும் விசுவாசம்தான். அப்போ இது மாத்திரம் இல்லை, அங்கேருந்து இப்போ விடுதலை பயணமாகி இப்போ கானான் நோக்கி வரதும் இதில் விசுவாசத்தினால தான். நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடியும் விசுவாசம்தான், நியாயப்பிரமாண காலகட்டத்திலையும் விசுவாசம்தான், நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமும் புதிய உடன்படிக்கையிலையும் விசுவாசம்தான். அதனால தான் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே நிறைய விசுவாசத்தை குறித்து நிறைய டாப்பிக்கில் பேசியிருக்கோம். இப்போ நமக்கு அது ஒரு புது ஷேட் நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டோம், இப்போ யோசுவாவின் காலகட்டத்துக்கு வந்துட்டோம். பைபிள் அப்படியே திருப்பிட்டே வந்தீங்கன்னா ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, அப்புறம் உன்னத பாட்டு வருமா, உபாகமோ, சரியா? அப்போ ஒவ்வொரு இது 5 ஆகமங்கள், இந்த பென்டாட்டிக் மோசையில் 5 ஆகமங்கள் முடிச்சுட்டு இப்போ யோசுவா வராரு கதையில். இப்போ யோசுவா வராரு இந்த காலகட்டத்தில். இது இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, 30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தாள். இப்போ இங்கே யோசுவா காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த ஆசிரியர் நமக்கு இப்போ கற்றுத்தராரு. இப்போ நமக்கு இதை காமிக்கிறாரு. உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கும், உண்மையான விசுவாசம் எவ்வளோ பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும், உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்யும் அப்படின்றத இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லி தருது? இப்போ மோசேயின் விசுவாசம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தருது, முடிவுகளை எடுக்க உதவி செய்யுது. ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு
அது ஒரு முன்மாதிரியான விசுவாசமாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களை கற்றுத்தருது. அப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே வரும் துணிச்சல். விசுவாசத்தினாலே வரும் துணிச்சல், அப்புறம் விசுவாசம் உண்டாக்கும் வெற்றி. விசுவாசத்தினாலே வரும் துணிச்சல், விசுவாசம் உண்டாக்கும் வெற்றி. நம்ம வாழ்கிறதுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் துணிவு வேண்டியது இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு கரேஜ் இருக்கணும், செயல்படணும். ஐயோ அப்படின்ட்டு போய் கவுந்துக்கிட்டு உட்காந்துக்கிறது, செயல்படணும். அதுக்கு காலை வைக்கணும்னா அதுக்கு ஒரு துணிவு வேணும். யோசிச்சு பாருங்கள், செங்கல் நிற்கிது, ரெண்டாக பிளந்து நிற்கிது, தரையில் காலை வைக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். நம்ம கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி செங்கடல் பிரிஞ்சிருந்தா கூட போய்கிட்டு இருக்கும்போதே தண்ணி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம மூளை பயங்கரமாக வேலை செய்யும். அதான் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக யோசித்து ரொம்ப அதிகப்படியாக சிந்திச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. தர வெட்டாந்தரையாக ஆயிடுச்சு, அப்பயும் காலை வைக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இந்த தண்ணி விழாது, இதில் நம்ம போய் பாதியிலே திடீர்னு கடவுள் இவங்க நம்மளை எவ்வளோ பாடுபடுத்துனாங்க, போய் தொலைதுன்ட்டு விட்டுருவாரோ அப்படின்ட்டு அப்போலாம் பயப்படக்கூடாது. காலை வச்சா கண்டிப்பாக கரை ஏறிடுவோம். யோர்தான்லேயே அதே மாதிரி தான். யோர்தானில் காலை வைக்கிறதுக்கும் பெரிய துணிவு ஃபஸ்ட்டு. அதுவும் இதில் செங்கடல்லையாச்சும் பரவாயில்ல, என்னென்னா திறந்து தரையை காமிச்சிட்டாரு. யோர்தானுக்கு வந்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. யோர்தானில் தண்ணி போய்கிட்டு இருக்கு, காலை வைக்கணும். அது பார்த்திங்கன்னா மரண நதின்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான ஒரு இது. அது வந்து ஏன்னா எப்பவுமே தண்ணி வந்து மேலேருந்து கீழே பிரவகித்து ஓடி வர ஒரு இது. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்லைடிங் அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு அது புறப்படுகிற இடத்துலேருந்து குறிப்பாக இவங்க கிராஸ் பண்ண இடம் வந்து அதோடைய கடைசி இடத்துல தான் இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப வேகமாக அது வருது. அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, காட்டாறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் காலை வச்சோன்னே அது என்ன பண்ணிருச்சு, ரிட்டன் ஆகுது. இப்போ தண்ணி இப்போ இல்லை. அப்போ ஆனால் காலை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவசியம் இருக்குது இல்லை? காலை வைங்க. சில இடத்துல ஆபத்து, ரொம்ப மோசம், நம்மளை அடிச்சுட்டு போயிடும், இப்படிலாம் செஞ்சிடும் அப்படின்னா கூட கர்த்தர் வந்து இல்லைப்பா நீ போன்னு சொன்னார்னா தைரியமாக காலை வைங்க. நீங்கள் அடிச்சுட்டு போக மாட்டீங்க, அதுதான் பின்னாடி அடிச்சுட்டு போகும். இப்போ இந்த யோர்தான் சம்பவமும் நடந்துருச்சு. யோர்தானில் இப்போ காலை வைக்கிறாங்க. துதிக்கின்ற வீரர்கள் வந்து உடன்படிக்கை பெட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை எடுத்துகிட்டு போய் காலை வச்சோடனே இப்போ யோர்தான் போயிடுச்சு. இப்போ கடந்து வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா எரிகோன்ற ஒரு கோட்டை இருக்குது. இதான் வந்து என்ட்ரன்ஸ். எதுக்கு? இப்போ 40 வருஷம் வெறும் 11 நாளில் போக வேண்டியதை 40 வருஷம் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு இப்போ உள்ளே வராங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுனா, இந்த எரிகோ ஜனங்களை குறித்து அவர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இந்த எரிகோவை குறித்ததான ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்துச்சு. உபாகமம் 1:28. இப்போ ஏனாக்கின் புத்திரன்னா அதான் ஜெயன்ஸ். நம்ம அதெல்லாம் குறித்து நம்ம நெஃப்லிம்ஸ் ஜெயன்ஸ் அந்த பற்றிலாம் நம்ம ஒரு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் எங்கே போகிறது? அதை பார்த்தா பயங்கரமான சிட்டியாக இருக்குது, பயங்கரமான மதில்களாக இருக்குது. அதில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிறான். அதுலேயும் பார்த்திங்கன்னா விசேஷித்தமாக இந்த ஏனாக்கின் புத்திரர்லாம் வேறு இருக்கிறான். இப்போ நம்ம எங்கே போகிறதுன்ட்டு இந்த ஜனங்களை குறித்து இவங்க இப்படி நினைக்கிறாங்க. இவங்களோட பார்வை இப்படி இருக்குது. ஆனால் யோசுவாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9:10 வாசிச்சு பாருங்க. அந்த பெண் ராகாப் சொல்கிறாங்க, இந்த பட்டணம் அந்த மக்களை பார்த்து, யார் இந்த வராங்கல்ல இந்த மக்களை பார்த்து என்ன நினைக்குது. இப்போ அவங்க வந்து இவங்களை பற்றி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு பிக்சர் இவங்களுக்கு இருக்குது. அவங்களாம் பராக்கிரமசாலிகள், அவங்களாம் பலவான்கள், அவங்களோட கோட்டை சுவர்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இதில் எப்படி நம்ம ஏறி போகிறது, எப்படி நம்ம இதை உடைக்கிறது, எதை வச்சு நம்ம செய்கிறது, எப்படி நம்ம இதுக்குள்ளே பிரவேசிக்கிறது, இப்படி நிறைய இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை பார்த்து, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இவங்க பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9:10 வாசிச்சு பாருங்களேன். யோசுவா 2:9-10. இப்போ இவங்களை பார்த்து அவங்க சோர்ந்து போய் உட்காந்துருக்கான்.
ஏன்னா தேசம் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்றத அவங்களுக்கு புரியுது. அப்படி 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ முந்தா நேற்று நடந்ததை இப்போ அவங்க கேட்கல. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எகிப்தில் நடந்த சம்பவம். அடுத்தது செங்கடல் பிறந்தது. அப்படியே ஒவ்வொன்றா ஃபுல்லு ஹிஸ்ட்ரி இவனுக்கு தெரியுதோ இல்லையோ இவன் சொல்கிறான் ஹிஸ்ட்ரி. சில நேரத்தில் நம்ம பிரச்சனை தான் கர்த்தர் நம்மளை எப்படிலாம் வழிநடத்துகிறான்றதை நம்மளோட அது நல்லா சாட்சி சொல்லும் இல்லை. நம்மளோட பிரச்சனை தான் கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் எப்படிலாம் வழி நடத்தினார்ன்றத சாட்சியை அது சொல்லும். இப்போ இந்த ஜனங்க பார்வை எப்படி இருக்குது? இவங்க செங்கடலை பிளந்துட்டு வந்தாங்க, பார்த்தா பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தான் இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக நடந்தது அவங்க பார்வையில். அப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன? யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்க. இத்தனை லட்சம் ஜனங்க யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதது. ஆனால் இவங்க அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பார்வையில் என்னென்னா, பின்னாடி யோர்தான், முன்னாடி எரிகோ, மாட்டணும்டா அப்படின்ட்டு இவங்களுக்கு அவ்வளோதான், இனிமே செயல்பட முடியாது அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி எரிகோ ஒரு தடை, பின்னாடி பார்த்தா யோர்தான் அது ஒரு தடை. ஆனால் அந்த யோர்தானை கடந்து தான் வந்திருக்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கு அந்த அறிவு கூட வராது. ஆனால் என்ன போச்சு, அவ்வளோதான் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்ட்டு இவங்க உட்காந்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம கூட அப்படி தான் ஒரு கார்னரில் போயிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி, கார்னர் பண்ண மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா செயல்பட முடியாது. இனிமே முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, எப்பக்கமும் திரும்ப முடியாது. என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல இடத்துல இருக்கீங்க. என்னடா அக்னியில் உட்காந்துருக்க, தீ சட்டியில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி நான் உட்காந்துருக்கேன், நீ என்னடா நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறேன்ற அப்படின்னா, ஏன்னா கர்த்தருடைய கிரியையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருடைய கிரியை நீங்கள் ருசி பார்க்க முடியும். இப்போ இது ஏன் நல்ல பிளேஸ்னால், சில நேரத்தில் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இது செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ஏதாவது ஒன்று மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் வேறு வழியே இல்லை. இப்போ கர்த்தரை பிடிச்சிக்கிறது தான் வழின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் அந்த நல்ல பிளேஸ்ன்னு சொன்னேன். இப்போ கர்த்தரை பிடிச்சிக்கிறது தான் வழி. ஒரு விஷயம் நடக்கணும்னா அது கர்த்தரால் தான் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு தேவை சந்திக்கப்படணும்னா அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும், வேறு வழி இல்லை அப்படின்றதும் இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமாகாதது கூட கர்த்தரால் சுகமாக முடியும். இப்போ கர்த்தரால் தான் சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே இவ்வளோ வருஷமாய் நடத்திட்டு வந்த மோசே இல்லை, அந்த பெரிய தலைங்க எல்லாம் போச்சு. யாருமே இப்போ அந்த முதல் தலைமுறையில் யாருமே இல்லை. இப்போ ஏன்னா கர்த்தருடைய வாக்கின்படி அடுத்த தலைமுறை தான் உள்ளே போகுன்ட்டார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ போக போகுது. புது தலைவர், அதுலேயும் ஒரு அற்புதத்தை, ஃபஸ்ட்டு ஒரு அற்புதத்தை பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு அற்புதத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசம், உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கும்? எல்லா விதமான அற்புதங்களையும் நமக்கு நடப்பிக்கும். விசுவாசம் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத இந்த காமிக்குது. அதனால தான் இது ஒரு கரேஜ், விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம், விசுவாசம் கொடுக்கும் வெற்றி நமக்கு இதில் தெரியுது. உண்மையான விசுவாசம் ஒரு தைரியத்தோடு நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கு பெரிய உதவுது. அது மாத்திரமல்ல, பெரிய அற்புதங்களை நாம் காணும்படியும் அது நமக்கு உதவி செய்யுது. உண்மையான விசுவாசம் கடினமான மன அழுத்தத்தை கொடுக்காது, ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுக்காது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையான விசுவாசம் ப்ரெஷர்லேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணும். விசுவாசம்ன்றது ஐயோ இது எப்படி செய்ய போகிறோம், இது எப்படி சுகமாகும், இது எப்படி நம்ம நடக்க போகிறது, இது எப்படி வாழ்க்கை எப்படி போகும், அடுத்தது பிள்ளைங்க எப்படி வளர போகிறாங்க, எந்த தேவை இருக்குது, இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற மன அழுத்தத்தை தர்றது விசுவாசம் கிடையாது. இப்போ நம்ம விசுவாசத்துக்கு வேறு செஞ்சுட்டோம், இதை செய்யணும்னு வேறு நம்ம விசுவாசிச்சிட்டோம். இப்போ எப்படி இதை நம்ம நடக்க போகுது, எப்படி இது வாழ்க்கையில் நடக்க போகுதுன்ற ஒரு ப்ரெஷர் நமக்கு தராது. இன்னும் சொல்லப்போனால் விசுவாசன்றது நமக்கு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விடுது. எப்படி நடக்க போகுதுன்னு உட்காந்துருந்த நமக்கு விசுவாசம் வந்துடுச்சு, அப்பாடா கர்த்தருக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிம்மதி நமக்கு இங்கே
கிடைக்குது. அப்போ உண்மையான விசுவாசம் பெரிய கடினமான ஒரு மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடும்படியாய் நம்மளை வந்து பெரிதாக அது என்ன பண்ணுது, உதவுது. இங்கே 30ஆம் வசனத்தில் எபிரேயர் 11:30 எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்போ இங்கே வந்து ஒரு டைம் இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு நீ போன்ட்டாரு. இப்போ என்னன்னா ஜனங்க இதை சுற்றி வரணும், சுற்றி வரணும். அப்போ தான் அது எரிகோ பட்டணம் பிடிக்க போகுது. அதாவது அந்த பட்டணம் பிடிச்சா தான் அடுத்தது இவங்க முன்னேறி போக முடியும், அடுத்தது போக முடியும். நீங்கள் இங்கே விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம். அதனால இப்போ நம்ம ரிசல்ட் தெரியுது. அதாவது ரீப்ளே பார்த்த மாதிரி இப்போ மேட்சோட ரிசல்ட் நமக்கு தெரியும். இப்போ போய் நம்ம பார்க்குற மாதிரி இப்போ எரிகோ பட்டணம் விழுந்துச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்களேன். கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை, கோட்டை சுவர்களை உடைக்கிறதுக்கு எந்த விதமான டெக்னிக்ஸும் இல்லை. இவங்களும் ரொம்ப வந்து ஆளுங்க வந்து பலசாலிகள் கிடையாது. ஏன்னா நல்ல 40 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக கர்த்தர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கறியை சாப்பிட்டு நல்லா உடம்பு சூப்பராக இருக்குது. ஒரு ஜென்ரேஷனே அப்படி இருக்குது. சரியா? இப்போ கையில் ஒன்றும் ஆயுதம் கிடையாது, வேறு எந்த இதுவும் கிடையாது, சோர்ஸ் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நாள் சுற்றி வராங்க. அந்த முதல் நாள் முடிவில் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார். ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாருங்க. நம்மளாக இருந்தால் என்ன பேசியிருப்போம்? யோசுவாவை ஒரு வழி பண்ணியிருப்போம். இருக்கிற வேலையில் இவன் இந்த ஆள் வேறு. எங்கள் மோசே இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? கோலை தூக்கி ஒரு அடி அடிப்பார். செவுர்லாம் அப்படியே பறந்து போயிட்டுருக்கோம். ஃபைட்டர்ஸ் பறந்து போகிற மாதிரி செவுர்லாம் பறந்து போயிருக்கோம். பேசியிருக்க மாட்டோமா? கண்டிப்பாக பேசியிருப்போம். மோசே முறைச்சி பார்த்தாலே கல்லுலாம் செதறுண்டா அப்படின்ட்டு பஞ்ச் டைலாக்லாம் நம்ம பேசியிருப்போம். எங்கள் மோசே என்ன பண்ணாரான் தெரியுமா? அடித்தார், செங்கடெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. இந்த ஆள் என்னன்னா யோர்தானை காலை போய் வைக்க சொல்லிட்டான். ஏதோ கடவுள் கிருபையாக காப்பாற்றினார். இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? மோசே இருந்திருக்கணும். அப்படி என்னென்னமோ பேசியிருப்பாங்கல்ல. இங்கே வந்து பார்த்தா இதை வேற சுற்றி, இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை போய் சுற்றி வாண்டுறான். அந்த சுவர் எப்படி இருக்குன்னா, நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டுற மாதிரி இல்லை. நம்ம காம்பவுண்ட் சுவர் 3/4 சுவர் கூட கட்ட மாட்டோம். 4.5 சுவர், ஒரு ஒத்த செங்கல் வச்சு தான் நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம். அந்த அளவுக்கு தான் நம்ம கட்டுவோம். அவன் அந்த இது பார்த்திங்கன்னா ரதம் சேரியட்ஸு ரேஸ் போகுமா செவுர் மேலே, கோட்டை செவுர் மேலே. அது வந்து என்ன பண்ணும், ரேஸ் நடத்துவாங்க. சேரியட்ஸ்னால் சும்மா 2 குதிரை போட்டது இருக்குது, 4 குதிரை போட்ட வண்டிங்க. அதே மாதிரி 2 வண்டிக்கு ஒரு ரேஸ்னால் ஒரு ஆளாக ஓடுறதா ரேஸ். அட்லீஸ்ட் 2 பேர், 2 ரதங்களாச்சும் இருந்துருக்கணும்ல. 2 குதிரை வச்சு 2 ரதம் வச்சிங்கனாலே அதுவே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அது ரேஸ் போகணுன்னா கரெக்டாக பொறுமையாக போக மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க ஓட்டுவாங்க. இதில் வந்து நிறைய பேர் அது செவுத்துலேயே வீடு கட்டி குடியிருந்தாங்க. இப்போ இந்த ராகாப்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த கோட்டை செவருக்குள்ளேயே அவங்க வீடுகள்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய சுவரை இப்போ இது கர்த்தரை அதாவது இவங்க எதிர்பார்ப்புனா அந்த சுவர் உடையணும். இதான் இவங்க எதிர்பார்ப்பு. சுற்றி வராங்க. முதல் நாள் அற்புதம் நடந்துச்சா? நடக்கலை. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் போகுது, 6வது நாளும் போகுது. இப்போ 7வது நாள் வந்துடுச்சு. இப்போ சொல்கிறாரு ஒரு முறை கிடையாது 7 முறை சுற்றுன்ட்டார். இப்போ விஷயம் பாருங்கள். இதுதான் விசுவாச கிரியை. விசுவாசம் கிரியைகளா விசுவாசம் செத்துதுன்ட்டு யாக்கோபு சொல்கிறார்ல. விசுவாச கிரியை நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விசுவாசம்னு பேசுகிறோம்ல. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 1 வாரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 7வது நாள் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும், 7 முறை சுற்றி வரணும். இப்போ இவங்க சுற்றி வந்ததுனால ஒன்றும் நடக்கலை. சில இதில் இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்ன, எதுக்கு சுற்றி வந்தாங்க, இவங்க ஆர்ப்பரிச்சாங்க அதனால் இடிஞ்சிச்சு, இதெல்லாம் கிடையாது. இங்கே விஷயம் கிரியே கிடையாது, விசுவாசம்தான். இப்போ ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, நீ இப்போது ஒரு சின்ன துணியை பிய்யி அதுலேருந்து ஒரு நூல் எடு, அந்த நூல் எடுத்து செவுத்து மேலே போடு, அது உடஞ்சி விழுந்துருன்னு சொல்லியிருந்தா நடக்குமா? நடந்திருக்காதா? நடந்திருக்கும். எது அந்த நூலில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் தியரிலாம் இருக்குல்ல. இப்போ சயின்ஸில் ஸ்ட்ரிங் தியரி வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வருது. அதாவது ஆட்டம்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்குது. ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று வந்து வைப்ரேட் ஆகுது, அதில் தான் இந்த பிரபஞ்சமே இதாகுது. நிறையா அந்த மாதிரி ஸ்ட்ரிங் தியரிஸ்லாம் இருக்குல்ல. அது மாதிரி ஒரு நூல் எடுத்து அதை ஓங்கி எரிஞ்சு அந்த நூல்னால ஒன்றும் உடைய போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் நடக்கும், அதை செய்யணும். இப்போ ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு துணியிலேருந்து நூல் எடுத்து எரிங்க, அது அப்படியே இதாகும் அப்படின்ட்டு கதை சாத்துங்க போட்டுனா. அப்போ அந்த நூல்னால கிடையாது,
அந்த நூல்னால கிடையாது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆண்டவர் செய்வாருன்ட்டு அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதே போல் தான் இந்த 7 நாள் சுற்றி வர்றது. இன்னொன்று இதுக்கான ப்ராக்டிக்கலான இது இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சில போர்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபிட்டாக ஆகணும், வாக்கிங் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வாக்கிங் போகலாம் போங்க, அது கொஞ்சம் இதுக்கு ஃபிட் ஆகணும் போல இருக்குது. அதுக்காக நட கொஞ்சம் ஊர்லாம் தெரியும், அந்த அட்மாஸ்பியர் தெரியும். இன்னொன்று அந்த ஏன்னா இனிமேல் நிரந்தரமாக இங்கே வாழ போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நாடோடிகளை போல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. ஆனால் இனிமேல் இங்கே தான் நிரந்தரமாக வாழ போகிறீங்க. அப்போ அந்த ஏரியா, அந்த அட்மாஸ்பியர், தண்ணி பழகணும், எல்லாம் பழகணும். நீ சுற்றி வாழ்ந்துட்டு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு போல ரீசன். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சுற்றுனதுனால உடையில, இவங்க சுற்றுனது அந்த அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகி, ஏன்னா இப்போ விவசாயம் பண்ணணும். அடுத்தது இனிமேல் இப்போ மண்ணா பொழியிறது நின்றுச்சு. நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், அந்த இதெல்லாம் வாசிங்கன்னா தெரியும், மண்ணா பொழியிறதெல்லாம் நின்றுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணணும், இப்போ இவங்க அங்கே வாழணும், அங்கே சர்வை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை இவங்க நடப்பிக்கணும். அதனால் சில விஷயங்களை சொன்னார். இப்போ கடைசியில் 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வர்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவை. சப்போஸ் ஏதாவது கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா அது கால தாமதம் கிடையாது, அது ஏற்ற காலம். நம்ம பக்குவப்படணும். அதாவது கர்த்தர் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு, அது நமக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஆனால் அந்த கிடைக்கிற டைம் வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம பக்குவப்பட வேண்டிய நேரம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதுமே கர்த்தர் தாமதிக்கிறாரு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை இப்படி சொல்லிடக்கூடாது, நான் கத்துனது கர்த்தருக்கு கேட்கல, ஏன்னா அவர் பாவம் ரொம்ப தூரமாக இருக்கிறார்ல, காது வேற ரொம்ப இதாக இருக்குல்ல. காதை உண்டாக்குனவர் கேளாரோ இருக்குல்ல, வசனம் இருக்குல்ல. நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி இருதயத்தில் நினைக்கும் போது அது அவர் செவிகளில் கேட்குது. அப்போ எப்படி தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுது, நம்ம கத்துறது ஆண்டவருக்கு கேட்கல, சிங்காசனத்தை போட்டு உழுக்கணும், ஏன்னா தூங்கிட்டு இருக்கார் பாவம், ரொம்ப டயர்டாகி உலகத்தை காப்பாற்றி டயர்டாகி தூங்கிட்டு இருக்காரு. இவங்க பிடிச்சி உழுக்கில் தான் அவர் அடித்து பிடிச்சி எந்திரிக்கிறாரு. அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை எது. அப்போ அப்போ ஒரு சர்டன் டைம் இருக்குன்னா அது நம்ம பக்குவப்படுறதுக்கான நேரம். நம்மளை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். இன்னும் அதிகமாக பக்குவப்படணும், இன்னும் அதிகமாக நம்ம அதில் பலப்படணும், இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும், இன்னும் அதிகமாக நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகணும். அதான் இந்த 6 நாள் டைம். இதில் ஃபஸ்ட்டு அப்படியே ப்ராக்ரஸாக 6 நாள் நடக்கிறாங்க. 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபிட்னஸ் அங்கே கிடைக்குது. ஏன்னா அடுத்து இவங்க விவசாயம் பண்ணணும், அடுத்து அங்கே வாழணும், அடுத்து அங்கே சூழ்நிலைலாம் இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா எரிகோ சுவர் உடையுது அங்கே. அப்போ இதுவே பெரிய விசுவாசம். இதுதான் பெரிய நமக்கு இது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இந்த சம்பவம் நமக்கு இருக்குது பாருங்கள். எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ செவரெலாம் கதவெல்லாம் மூடிட்டான். கதவெல்லாம் மூடிட்டு இந்த ஜனங்க வரக்கூடாது அப்படின்ட்டு கதவெல்லாம் மூடிட்டான், அடைக்கப்பட்டது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். வாசிங்க, 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இல்லை 7 ஆசிரியர்கள் 4, 5 இப்போ இந்த சம்பவம் நமக்கு விசுவாசத்தை குறித்ததான ஒரு 4 காரியங்களை கற்றுத்தருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலாவது, விசுவாசம்ன்றது மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய உதவுது. விசுவாசம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லிட்டேன். அது மிகப்பெரிய கோட்டையாக இருக்குது, மிகப்பெரிய இதாக இருக்குது. யாரும் அதில் உட்பிரவேசிக்க முடியல, எல்லாம் பண்ண முடியல. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க போகிறாங்க, இவங்க அதை செயலாற்றுறாங்க. விசுவாசம் மிகப்பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவுது.
விசுவாசம் இந்த அற்புதங்களின் அளவுகளை நமக்கு காமிக்குது. ரெண்டாவது, விசுவாசன்றது ஏதோ ஒன்று இதுக்கு தான் உதவும், இந்த அளவு இந்த பேராமீட்டர்ஸில் தான் செய்யும், இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு செய்யாது, அப்படிலாம் கிடையாது. விசுவாசன்றது எவ்வளோ பெரிய அற்புதம்னாலும் செய்யும், அற்புதங்களை செய்யும். ரெண்டாவது, அது எவ்வளோ பெருசு இருந்தாலும் செய்யும். ரெண்டு விஷயத்தை நமக்கு காமிக்குது. மூணாவது, விசுவாசம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. இல்லை, விசுவாசம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உதவுது. சில இதில் ஒரு கேம்பிளிங் மாதிரி, சில இதில் செய்வேண்டா பார்ப்போண்டா அப்படின்ட்டு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைலாம் கிடையாது. அதில் உறுதியான விசுவாசம், நான் செய்வேன், கர்த்தர் எனக்கு நமக்கு உதவி செய்வார். அப்போ முதலாவது விசுவாசம் அதாவது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவுது. ரெண்டாவது, அது வந்து எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அது நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு இதாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுது. விசுவாசத்திற்கு அளவுன்னு கிடையாது, அது ஒரே மாதிரி. ஆனால் அதனுடைய ரிசல்ட்ன்றது எவ்வளோ பெருசு இருந்தாலும் நமக்கு கிடைக்குது. மூணாவது, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க உதவுது. கடைசி நாலாவது, விசுவாசத்தினால ரெஸ்ட்னா தூங்கி இருக்கிறது கிடையாது. என் பாட்டை நான் செய்கிறேன், ஆண்டவரே உங்கள் பாட்டை நீங்கள் செய்யுங்க. விதையை நான் விதைக்கிறேன், விளைச்சலை நீங்கள் கொடுங்க. மருந்தை நான் தின்றேன், சுகத்தை நீங்கள் கொடுங்க. வேலையை நான் செய்கிறேன், நீங்கள் என்னைய போஷிங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் வேலையை. அது சின்னதோ பெருசோ, உயர்வோ தாழ்வோ, என்னவோ சரி, அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், நிச்சயமாய் பலத்தை கொடுக்கும். அப்போ விசுவாசத்திலேருந்து இந்த 4 முக்கியமான ஒரு காரியங்கள் நமக்கு வெளிப்படுது. அப்போ அற்புதம், ரெண்டாவது அந்த அற்புதத்தின் அளவு, மூணாவது என்ன, விசுவாசத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், ஒரு முயற்சி. அது முயற்சி எடுக்கிறோம்ல, சிலதில் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்றது கிடையாது. ஏதோ ஒன்று செய்கிறோம், சிலதில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், செய்கிறோம், போயிட்டு இதை செய்கிறேன், இதை எழுதுகிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பதில் தாங்கன்னு செய்கிறோம். எதுனா அதெல்லாம் ஒரு முயற்சி தான், அதெல்லாம் ஒரு இது தான். ஏதோ வேலைக்காக நம்ம சில காரியங்களை செய்கிறோம், ஏதோ நம்ம முயற்சி எடுக்கிறோம். அப்போ அது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா இது இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் வருமா வராதா அப்படின்னு யோசிக்கிறது கிடையாதுல்ல. அதில் ஒரு தைரியமாக, ஆண்டவரே உண்மை நம்பி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்ல, அப்படி செய்ய உதவுது. நாலாவது, விசுவாசம்ன்றது ஒரு ரெஸ்ட்டுனா ஃபெய்த் இன் ரெஸ்ட் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த எபிரேயரில் பார்க்கும்போது கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் ரொம்ப நான் சொல்ல, விசுவாசத்தினால இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதல் சத்தியத்தை குறித்து நான் தெளிவாக போதிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வேணால் திரும்பி போயக்கூடாது, நீங்கள் கேளுங்க. அது ரொம்ப சூப்பர் டாபிக், அது நல்ல டாபிக். ஆண்டவரே என் பாட்டை நான் செஞ்சுட்டேன், உங்கள் பாட்டை நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், நீங்கள் வெற்றியை தாங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஆயத்தமாகிறது நம்ம வேலை, ஜெயம் கர்த்தருடைய வேலை. வேலை செய்கிறது என் வேலை, அதுக்கு விளைச்சலை கொடுக்கறது ஆண்டவர் வேலை. மருந்து சாப்பிட்றது வரைக்கும் தான் என் வேலை, சுகத்தை தரது ஆண்டவர் வேலை. இந்த வேறுபாடு நமக்கு கரெக்டாக, இதோடைய பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விசுவாசத்தை குறித்து இந்த 4 முக்கியமான காரியங்கள் இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருது. நீங்கள் ஃபுல்லும் இந்த பகுதியை வாசிச்சு பாருங்கள். நம்ம இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபுல்லும் நம்ம வாசிக்கணும், வாசித்தா தான் நமக்கு இன்னும் நல்லா அது புரியும். இப்போ அதுக்கு டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், இந்த சம்பவங்களை வாசிச்சு பாருங்கள். எப்படிலாம் அந்த வந்தாங்க, அந்த ஜனங்கள் நின்றாங்க, அது எப்படி நடந்துச்சு, அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நிச்சயமாக இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் முதல் பகுதிகளில் இருக்கிற இந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இங்கே விசுவாசத்தை குறித்து தானே காரியங்கள் 4 காரியங்கள் இருக்குது. இந்த 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இதிலேருந்து சில நிஜங்கள் நமக்கு தெரியுது. என்ன ரியாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய செயல்பாடு, எரிகோ மக்களின் செயல்பாடு. இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு காப்பாற்றப்படுறாங்க, எரிகோ மக்கள் அழிகிறாங்க. இங்கே என்ன, இது கர்த்தருடைய ஜனங்கள், இது எரிகோ வேற ஒரு இன ஜனங்கள். இது யூத ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுறாரு, வேற ஜனங்களை கர்த்தர் அழிச்சிறாரு. இது மாதிரியான ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இங்கே இருக்குது. இங்கே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த ஜனங்க கீழ்ப்படுகிறாங்க. நம்ம செய்வோமா? யோசிச்சு பாருங்க. இதான் சொன்னேன் முன்னாடியே, 6 நாள் சுற்றி வரணும். ஒவ்வொரு நாள் முடிவில் அது எப்படிப்பட்ட ஒரு மனசோர்வை கொடுக்கும். ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அது கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய சோர்வு நமக்கு உண்டாகுது. ஒரு பெரிய தேவை இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்டவரே இது நீர் தான் ஆண்டவர், நீர் தான் செய்யணும் என் வாழ்க்கையில், நீர் செய்யலைன்னா வேறு யாரும் செய்வான்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கிடைக்கல. உடனே எப்படி இருக்குது, நமக்கு பெரிய ஒரு திகில் உண்டாகுது, பயம் உண்டாகுது. நடக்குமா நடக்காதா, செய்யுமா செய்யாதா, என்னென்ன விஷயம் நமக்கு தோணுது, என்னென்ன காரியங்கள் நமக்கு இதாகுது. ஆனால் இங்கே இந்த ஜனங்க 6 நாள் அதை செய்கிறாங்க. செஞ்சுட்டு 7ஆவது நாள் இன்னும் அதிகமாக செய்கிறாங்க. எப்போதுமே அப்படி தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
எனக்காவது நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி தான் அதிகமாக செயல்படுவேன். எனக்கு ரொம்ப ஊழியத்துலேயும் சரி எதுலேயும் சரி எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அன்றைக்கி தான், எனக்காவது கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி தான் உட்காந்து நல்லா சாப்பிட்றது, வண்டி எடுத்துகிட்டு பயங்கரமாக போகிறது வர்றது ஒரு மாதிரி. ஏன்னா அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை உண்டாகும். அது பழகிட்டேன். அது மாதிரி இப்போ விசுவாசத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் அங்கே உண்டாகுது. 6 நாள் நடந்தும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார் செய்கின்றார், அதனால் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு செங்கல் கூட அசையலை. ஏதோ நாள் போனேன்னே ஒரு கிட்டுன்னு ஒரு சத்தம், ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடி ஒரு மின்னல் ஏதாவது பட்டு ஏதாவது ஒரு காமிச்சா கூட ஒரு விசுவாசம் வரும். இங்கே பார்த்தா கம்முன்னு இருக்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரி. அந்த கோட்டை சவுறு அமைதியாக இருக்குது. இவங்க 6 நாள் சுற்றி வந்துட்டாங்க. ஆனால் 7ஆவது நாள் இப்போ 7 முறை இப்போ அதிகமாக விசுவாசத்தினுடைய சோதனைன்ற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரீமாக இவங்க டென்ஷனில் இருக்கும் பொழுது இப்போ பார்த்தா வழக்கத்தை விட 7 மடங்கு அதிகமாக சுற்ற வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தா அது உடஞ்சிருச்சு, அது நொறுங்கி போச்சு. ஆனால் அங்கே இருந்த கானானிய ஸ்திரீ ராகாப் வந்து என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து இதுமாதிரி குறை சொல்கிறாங்கல்ல, இவர் யூதர்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் மற்றவங்களுக்கு ஆண்டவர்னு சில பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இதெல்லாம் படிக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிறது கிடையாது. ராகாப் வந்து ஒரு கானானிய ஸ்திரீ. ஆனால் இன்னும் அவங்க என்ன மாதிரியான தொழிலில் இருந்தாங்கன்றதே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே இருக்குது. எதுக்கு புதிய ஏற்பாடில் அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணுறாங்க, இப்படிப்பட்டவங்களாம் இருந்தவங்கள தான் கர்த்தர் எப்படி மாற்றுறாரு தெரியுமா? இவங்களுடைய மகன் தான் போவாஸுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைக்கட்டு. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சொன்னால் அவர் பெரிய தலைக்கட்டு. அவர் ரூத்தை கல்யாணம் பண்ணுறாரு கடைசியாக. அவங்களுக்கும் பிறக்கிற ஆள் தான் யார்? தாவீதுடைய அப்பா. அப்போ தாவீதினுடைய கிரேட் கிராண்ட் மதர் இந்த அம்மா, கிரேட் கிராண்ட் மதர். அப்போ இதே சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவும் வராரு. அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. யாருக்கு? ஒரு கானானி ஸ்திரீ, ஒரு மோசமான தொழில் செய்த ஒரு அம்மா. அந்த அம்மாவே கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும்? அப்போ கர்த்தர் யாரையும் கைவிடுறவரும் கிடையாது, யாரையும் வந்து புறந்தள்ளுறவரும் கிடையாது, யாரையும் பயன்படுத்தாதவரும் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒன்று கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஜனங்க 6 நாள் சுற்றி வந்து 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வராங்க. கீழ்ப்படிஞ்சு இந்த அம்மா என்ன பண்ணுது, சிகப்பு நூலை கட்டி தொங்க விடுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குது. சரியா? அப்போ இதெல்லாமே என்னது? கீழ்ப்படிதலுக்கு ஒரு கீழ்ப்படினும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுன்ற சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருது. இன்னொன்று, கர்த்தருடைய சத்தியங்களை நம்ம அறிஞ்சதுனால மாத்திரமே நம்ம விடுதலைன்றது கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போதுமே கோயிலுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து சும்மா அப்படி உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வருவோம். என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். இந்த தெய்வீக தரிசனம் இந்த கதையே கிடையாது. இந்த நித்யானந்தா சாமியார் மாதிரி கையில் வந்து ஒளிலாம் சர்ன்னு வந்து அப்படியே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் அப்படி சுட்டரிச்சுலாம் போகாது. செயல்படணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தான் அதிகாரி, நாம் தான் அதை செயல்படணும். இங்கே இந்த சத்தியம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியுது. எவ்வளோ ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க பாருங்கள். இஸ்ரேல் ஜனம் கூட இப்படி ஹிஸ்ட்ரி சொல்லலை. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்திலேருந்து, செங்கடல் சம்பவத்திலேருந்து, 2 ராஜாக்களை ஜெயித்ததுலேருந்து, கர்த்தர் அவங்களை போஷித்ததுலேருந்து, சமீபத்தில் நடந்த யோர்தான் சம்பவம் வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ தெரிஞ்சவன் கதவை போட்டு உள்ளே உட்காந்துட்டான். இவ்வளோ செஞ்ச ஆண்டவர் இதை செய்ய மாட்டேன், ஏதோ சம்திங் அவன் சுயபலத்து மேலே நம்பிக்கை இறந்துட்டான். ஒருவேளை அந்த ஜனங்க கீழ்ப்படிஞ்சு இந்த ஜனங்களை கூட கர்த்தாவே எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இவ்வளோ பெரிய ஆண்டவர் நீர், இவ்வளோ அற்புதங்களை செய்தவர் நீர், நாங்களும் உங்களுடைய ஜனங்களாக மாறினோம், எங்களையும் நீர் வழி நடத்துங்கன்னு கேட்டு தரனா கர்த்தருக்கு விட்டுருப்பாரா? அந்த ஜனங்க அழிஞ்சு போயிருப்பாங்களா? கண்டிப்பாக அழிஞ்சிட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் அதை செஞ்சாங்களான்னு கேட்டால் செய்யலை. அப்போ ஏன் இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுறாங்கன்னா அவங்க கீழ்ப்படுறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஏன் இவங்க அழிஞ்சு போனாங்கன்னா, கர்த்தரை பற்றி தெரிஞ்சும் கர்த்தர் யாருன்னு புரிஞ்சும் இவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. அதனால இப்போ இவங்களுக்கு அழிவு உண்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ அதாவது நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதான் ரியாலிட்டி. நம்ம கர்த்தரை பற்றி நல்லா தெரியுது, நம்ம கர்த்தரை யாரும் நமக்கு புரியுது. ஆனாலும் ஏன் நம்ம சில நேரத்தில் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம், ஏன் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே நம்ம போய் மண்டையை விட்டுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறோம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிக்கல் அப்படியே கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது, நமக்கு அந்த ஒரு இது இருக்க மாட்டுது.
ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நீ தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குறது இல்லாமல் போயிடுது. அதனால தான் சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஆசீர்வாதம் இழக்கிறதுக்கு யார் காரணம்? ஆண்டவரா காரணம்? ஆனால் நம்ம ஆண்டவர் தானே சொல்கிறோம், ஏன் ஆண்டவர் அதை செஞ்சு, ஏன் ஆண்டவர் இதை செஞ்சு. நீங்கள் பாருங்கள், நம்ம ஆளுங்க பண்ணுற ஜெபத்தை கேட்டாலே நமக்கு பிபிலாம் ஏறிடும். ஏதாவது ஒரு நன்மை பெற்றுக்கொண்டா ஜெபம் பண்ணுவாங்க, நான் இவ்வளோ நல்லது செஞ்சேன் கர்த்தருக்காக, நான் இப்போ அதை பண்ணேன் இதை பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் நான் 3 மணி நேரம் உபவாசம் இருந்தேன், அதை பண்ணேன், அதனால் நான் என் கர்த்தர் செஞ்சார். ஏதாவது தீமை வந்துருச்சுன்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு தீமை செஞ்சு, நான் அவர் மேலே குறைய போடுறது, ஆசீர்வாதமே தரது கிடையாது ஆண்டவர் அப்படின்ட்டு இந்த ஆண்டவர் மேலே குறை போடுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வாழுங்க. அப்போ 4 விசுவாசத்தை குறித்ததான 4 காரியங்கள். ஒன்று, விசுவாசம் எவ்வளோ பெரிய அற்புதத்தை வேணால் செய்யும், அதனுடைய அளவுகள்ன்றது பிரமிப்பாக பெருசாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடந்து முடிக்கும். 3வது, பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விசுவாசம் உதவுது. 4வது, ரெஸ்ட்டு. அதாவது விசுவாசம் நான் என் பாட்டை செய்கிறேன், நான் சுற்றி வரேன், சுற்றி வர்றதுக்கும் செவுறு உடையிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இங்கே கீழ்ப்படிதல் தான், சுற்றி வரேன் நீர் செவுரை உடைங்க அப்படின்ட்டு முடியுது. அப்போ இந்த 4 முக்கியமான காரியங்கள் விசுவாசத்தை குறித்ததான காரியங்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு புரியுது. 2வது, விசுவாசத்தில் இந்த சம்பவம் நமக்கு கீழ்ப்படிதலினால் வரும் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையினால் வரும் ஆபத்துகள். அதனால தான் 31ஆம் வசனத்தில் கடைசி பதில், கீழ்ப்படியாதவர்களுடனே கூட சேதமாகாது இருந்தால். இப்போ இவங்க கீழ்ப்படியில், ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், ஆண்டவர் என்ன சொன்னார்னு தெரியும். ஜனங்க சுற்றி வரும்போது என்ன, இப்போ அந்த ஜனங்க சுற்றி வராங்க, இவங்க என்ன சும்மா உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி என்ன, எதுக்கு இந்த ஜனம் சுற்றி வருதுன்னா, இப்போ சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் ஆர்ப்பரித்து பயங்கரமாக சுற்றி வரும்போது கண்டிப்பாக அந்த தகவல் வந்திருக்கும். ஏன்னா 6 நாள் சுற்றி வர போகிறாங்களாம், 7வது நாள் 7 முறை சுற்ற போகிறாங்களாம், இந்த சிவர்லாம் உடஞ்சிருமானோன்னே ஐயோ விட்டு என்ன பண்ணியிருக்கணும், கதவை திறந்து நாங்களும் வந்துடுறோன்னு சரண்டர் ஆகிருந்தால் முடிஞ்சு போச்சு. அதாவது சரண்டர்னா இவங்க போய் எங்களை இது பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. அந்த கர்த்தருடைய பிள்ளைங்களாம் இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சிட்றாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க அதை செய்யலை. ஒரே ஒரு ஆள் செஞ்சிச்சு, அந்த ஆள் காப்பாற்றப்பட்டாச்சு. அதுவும் கர்த்தர் அவங்கள பெரிய ஒரு ஸ்தானத்தில் அவங்கள உயர்த்தி வச்சார். அப்போ 2 முக்கியமான சத்தியங்கள் நமக்கு இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக இந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நாம் அனைவரும் இப்போ எழுந்து நிற்கலாம்.